இந்த மாதிரி கேபிள்ஸை மொபைல் ஃபோனில் கனெக்ட் பண்ணால் கலட்டவே முடியல. ரெகுலரான டேட்டா கேபிளோட ஷேப் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். பட் நான் ரீசெண்டாக இந்த டைப் ஆஃப் கேபிள், அதாவது எல் ஷேப்பில் இருக்கிற இந்த டேட்டா கேபிள் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இது பேசிக்கலாக எதுக்காக வாங்கியிருந்தேன்னா, நான் வந்துட்டு ஒரு மேக்ரோ பேட் ஒன்று யூஸ் பண்ணுறேன், மெயின்லி வீடியோ எடிட்டிங்காக. அந்த மேக்ரோ பேடை பார்த்தீங்கன்னா நான் டிவைஸில் கனெக்ட் பண்ணி இந்த கீபோர்டுக்கு பக்கத்தில் வைக்கும் போது இந்த ரெகுலர் டேட்டா கேபிள் வந்து இடிக்குது, அந்த இடத்துல வைக்க முடியல. இந்த எல் ஷேப்பில் இருந்த டேட்டா கேபிள் வந்து கனெக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் அப்படியே கீபோர்டு கூட கீழே தள்ளி வச்சுக்கலாம், பெருசாக ஒன்றும் டிஸ்டர்பன்ஸ் இல்லை. பட் இது வந்துட்டு இதில் கனெக்ட் பண்ணி ரிமூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஆனால் என்னோட கேமராலேயோ இல்லை என்னோட மொபைல் ஃபோன்லேயோ கனெக்ட் பண்ணேன் அப்படின்னா அது ரிமூவ் பண்ணுறதுக்குள்ளே நமக்கு அப்படியே பைத்தியம் பிடிச்சிருது, அப்படியே டைட்டாக லாக் ஆகிக்குது. இப்போ ரெகுலரான டேட்டா கேபிள்னு வச்சுக்கோங்களேன், அது இழுக்கிறக்கு ஒரு சப்போர்ட் இருக்கும், அது ஒரு ஆட்டி இழுத்துரும். இதில் இவ்வளோ தான் இருக்குது சப்போர்ட். அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு டிவைஸில் கனெக்ட் பண்ணிட்டு அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. இன்கேஸ் நம்ம நேரத்துக்கு உள்ள இல்லை ஏதாவது டேமேஜ் ஆயிடுச்சுன்னா கேபிள் போனால் போட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் உள்ள யூஎஸ்பி போர்ட்டில் அந்த போர்ட்டில் ஏதாவது டேமேஜ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும்? அதனாலேயே என்னோட மொபைல் ஃபோன்ஸ்லையும் கேமராஸ்லையும் இது வரைக்கும் கனெக்ட் பண்ணுறது இல்லை. பட் இந்த மாதிரி டேட்டா கேபிள் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இன்கேஸ் நீங்களும் இதே மாதிரி கேபிள்ஸில் இந்த மாதிரி இஷ்யூ ஏதாவது ஃபேஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது எனக்கு மட்டும் தானா இல்லை உங்களுக்கு நடந்திருக்கான்னு தெரிஞ்சுக்கிறேன் கேட்குறேன். தென் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பீஸ்.